அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 வகுப்புல முதல் 2 வகுப்பு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய சட்டங்களை பத்தி பார்த்திருந்தோம். 3வது வகுப்புல பிரிட்டிஷின் கீழே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 1858 முதல் 892 1909 வரை முடிவு பெற்று அதில் இருக்கக்கூடிய தகவலை நம்ம விவாதிச்சோம். இது 4வது வகுப்பு. இந்த 4வது வகுப்புல மீதி இருக்கக்கூடிய சட்டங்கள், அதாவது இந்திய அரசு சட்டம் 1919 முதல் 1947 விடுதலை சட்டம் வரை 4வது வகுப்புல நம்ம விவாதிக்க இருக்கோம். ரைட்டுங்களா? ரைட். அப்ப இந்த வீடியோ முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன தகவல் எங்க சொல்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ண முடியும். எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி படிச்சாலே நம்ம தாராளமா இதுல ஃபுல் மார்க் எடுத்துடலாம். கண்டிப்பா இதுல 2 கேள்விகள் இடம்பெறும் இந்த ஒரு டாபிக்ல மட்டுமே. ஸோ கடந்த 4 பெருசா நம்ம போடாம 10 நிமிஷம் அப்படிங்கிற 4 வகுப்பா பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த டைரக்டா இந்த வகுப்புல வந்தீங்க அப்படின்னா கடந்த 3 வகுப்பு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்க போய் அதை பார்த்துட்டு டைரக்டா இந்த வகுப்பு வாங்க. சரியா? நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம். இந்திய அரசு சட்டம் 1919 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 1919 தான் இந்திய அரசு சட்டம் நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னாடி பார்த்தோம் 1909 அப்படிங்கிறத பார்த்தோம். 1909 அப்படிங்கிறது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த 1919 நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். மாண்டேகு செம்ஸ்போர்டு. ரைட்டா? ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்னு சொல்றோம். ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் தான் இந்த இடத்துல நம்ம இதை பார்க்கிறோம். சரியா? ஸோ என்ன கொண்டு வராங்க? மாகாணத்துல இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுது. மாகாணத்துல இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுது. இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுது. பார்க்கணும். ரைட்டா? சரி, அதுக்கு என்ன பண்றாங்க? லண்டன்ல வந்து இந்தியாவிற்கான தூதுவர் ஒன்று நியமிக்கிறாங்க. ரைட்டா? முதல்ல என்ன சொன்னோம்? 1919 சட்டம் அப்படிங்கிறது மாண்டேக் செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்னு சொன்னேன். ரைட்டா? சார் மாகாணத்துல 1919 முதல் இரட்டை ஆட்சி இந்த சட்டத்தின் மூலமா கொண்டு வந்துட்டு 1920 சென்னை மாகாணத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இரட்டை ஆட்சி முறை. அதான் இங்க பாக்குறோம். ரைட்டா? சோ இந்தியாவிற்கான ஒரு தூதுவர் எங்க நியமிக்கிறாங்க? லண்டன்ல நியமிக்கிறாங்க. அதோட முதல் ஆள் யார் அப்படின்னா ஸ்ட்ரிங்சன் மேயர். அவர் தான் இந்தியாவுக்கான முதல் தூதுவர். ரைட்டா? சோ முதல் இந்திய தூதுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மெவான்ஜி தலால் அப்படிங்கிறவர். ரைட்டா? தெளிவா படிக்கிறோம். சோ இந்தியாவுக்கான ஒரு தூதுவர் எங்க நியமிச்சாங்க? லண்டன்ல நியமிச்சாங்க. முதல் ஆள் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆள் யார் அப்படின்னா ஸ்ட்ரிங்சன். ரைட்டா? முதல் இந்தியர்னு கேட்டா ஃபர்ஸ்ட் இந்தியர்னு கேட்டாங்க அப்படின்னா தலால், மெவான்ஜி தலால். மெவான்ஜி தலால் தான் முதல் இந்தியரா நியமிக்கப்பட்டாரு. ரைட்டா? ரைட். 1909 பார்த்திருந்தோம் மறைமுக தேர்தல் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. ஸோ இங்க நேரடி தேர்தல் பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? யாருக்கு ஓட்டு உரிமை உண்டு? கற்றவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை உண்டு. இங்கேயுமே கற்றவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை உண்டு. பெண்களுக்கு கொடுத்தாங்க அப்படிலாம் அங்க கொடுக்கல. ரைட்டா? அப்ப இதுல என்ன பண்ணல? பெண்களுக்கு கொடுக்கல. அதான் பாக்க. ரைட்டா? சரி, அடுத்தது 1926 அக்டோபர் 1ஆம் தேதி பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. ரைட்டா? சோ ராயல் கமிஷனுடைய பரிந்துரையின் அடிப்படையில இது நமக்கு ஏற்படுத்தப்படுது. பொது பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்படுது. இரு அவை சட்டமன்றத்தை உருவாக்குறாங்க. இரு அவை சட்டமன்றம். இப்ப சட்ட பேரவை ஒண்ணு, இன்னொன்னு மாநில அவை. 145, 60 நம்ம பார்த்திருந்தோம். முதல்ல 16ன்னு வச்சிருந்தாங்க, 60 இன்க்ரீஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க? அதை 2 டைலூட்டா பிரிக்கிறான். அதான் இந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது. ரைட்டா? இரட்டையாட்சி முறைன்னு சொல்லி அதுல மினிஸ்டர் வந்து ஆளுநர் கட்டுப்பாடுலயும் வருவாரு, பிளஸ் சிஎம்மோட கட்டுப்பாட்டுலயும் வருவாரு. அதான் இரட்டையாட்சி முறைன்னு சொல்லுவோம். இரட்டையாட்சினா என்ன சார் அப்படின்னா சிஎம் ஒண்ணு, கவர்னர் ஒண்ணு. ரைட்டா? 2 பேரும் ஆட்சியர் தான். நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன? சிஎம் கீழே தான் ஒவ்வொரு மினிஸ்டரியா இருக்கும். ரைட்டா? இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஸ்ட்ரக்சர் படி. ஆனா இந்த இரட்டையாட்சி முறை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி அப்படிங்கிறது சிஎம் கீழே இருந்துச்சுன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஆளுநர் வச்சிருப்பாரு. சோ இது எப்படி சார் டிட்டர்மைன் பண்ணாங்கன்னா அந்த காலத்துல ஏத்த மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ரைட்டா? விகிதாச்சார பிரதிநிதி அடிப்படையில. சோ அப்ப இந்த மாதிரி அப்ப கவர்னரும் மினிஸ்டர் வச்சிருப்பாரு, அமைச்சர்கள் வச்சிருப்பாரு, சிஎம் அமைச்சர் வச்சிருப்பாரு. இந்த மெத்தடுக்கு பேர் தான் இரட்டையாட்சி முறைன்னு சொல்றோம். ரைட்டா? இப்ப இரு அவைன்னு சொல்லக்கூடிய பைக் காமரல் சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவ் கொண்டு வராங்க. 145 அப்படி சட்டமன்றம், 60 அப்படிங்கிறது மாநில அவை. சோ இதுதான் 1919 சட்டத்தை சொல்றோம். நாங்க எவ்வளவோ டிமாண்ட் வச்சோம். ரைட்டா? காந்தி சொல்றாப்ல நாங்க எவ்வளவோ டிமாண்ட் வச்சோம், இது என்ன இவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ரொட்டி கேட்டதற்கு என்னதான் கிடைச்சுதான்?
கல்லு தான் கிடைச்சதுன்னு சொல்றாரு. நாங்க ரொட்டி கேட்டப்பா, எனக்கு என்ன கொடுக்குற, கல்லை தான் தரேன்னு சொல்லிட்டு யார் சொல்றா, காந்தி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த 1919 சட்டத்தினோட விவாதிக்கும் விதமா அல்லது அதை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற விதமா இதை சொல்றாரு. ரொட்டி கேட்டதுக்கு கல்லு தாங்க தரீங்க அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறார். ரைட்டா? அப்ப இந்த சட்டம் என்ன பார்த்தோம், மாகாணத்துல இரட்டை ஆட்சி முறை கொண்டு வராங்க. லண்டன்ல இந்தியாவுக்கான ஒரு தூதுவர் நியமிக்கிறாங்க. முதல் ஆள் ஸ்டிங்ஸ்டன், முதல் இந்தியர் யார் அப்படின்னா மெவான்ஜி தலால் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நேரடி தேர்தல் கொண்டு வராங்க. தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் அமைக்கப்படுது. நேரடி தேர்தல் கொண்டு வராங்க. அப்புறம் அக்டோபர் 1ஆம் தேதி 1926 பொது பணியாளர் தேர்வு ஆணையம். ரைட்டா? தெளிவா இந்த இடத்துல படிக்கிறோம், சொல்லிடுறேன் பாருங்க. 1924 ரைட்டா வாரியம் அமைக்கப்பட்டது. ரைட்டா? 1924 வாரியம், 1929 அப்படின்னா ஆணையம். ரைட்டா? ரைட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட், நல்லா தெளிவா படிச்சுக்கணும். வாரியம் அப்படின்னா 24 பொது பணியாளர் தேர்வு வாரியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2 நாளா வாரிக்கிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்க, 2 நாள் 24னா 2 நாள் 24, 2 நாளா வாரிக்கிட்டே இருக்கும். வாருறோம்னா வாரியம். இரு வகையில் சட்டமன்றம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் காந்தியோட கிரிட்டிசைஸ் பண்றாரு. என்ன கிரிட்டிசைஸ் பண்றாரு, ரொட்டி கேட்டதுக்கு கல் தான் கட்சின்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாப்புல. அவ்வளவுதான். ரைட்டா? இந்த சட்டத்துல பொறுத்தளவுக்கு அவ்வளவுதான் நம்ம பார்க்கக்கூடிய தகவலா இருக்கு. 2வது சட்டத்துக்கு போறோம். இந்திய அரசு சட்டம், ரொம்ப முக்கியமான சட்டம் இதான். இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு வராங்க. ரைட்டா? 1935 அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. சைமன் குழு அறிக்கை வெளியே வருது 1930. சைமன் குழு அறிக்கை வருது. வெள்ளை அறிக்கை ஒண்ணு 1933 காலகட்டத்தில் வருது. ஸோ இந்த ரெண்டோடைய அறிக்கையினுடைய விளைவு தான் நமக்கு இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது வெளியே வருது. ரைட்டா? சரி. இந்திய அரசுலாம் கூட 2வது மைல்கல்னு சொல்றோம். இந்திய அரசுலாம் கூட 2வது மைல்கல். முதல் மைல்கல் என்ன பார்த்தோம், விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கையா, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை தான் முதல் மைல்கல்ல பார்த்தோம். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2வது மைல்கல்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது. ஏன் சார் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்த சட்டத்துடைய விளைவுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்போட 2வது மைல்கல்னு பார்க்குறோம். இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? 1919 சட்டத்தின்படியே மாகாணத்தில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? டபுள் கவர்மெண்ட் அப்படின்னா டையார்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டபுள் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அது அடுத்த கலைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றான், இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாணத்துல சுயாட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. மாகாணத்துல சுயாட்சி, அவங்களுக்குன்னு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் சில யூனிக்னஸ் இருக்கும். அதனால மாகாணத்தோட சுயாட்சிங்கிறது தேவை அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. மத்தியில் கூட்டாட்சி இருக்கலாம். ரைட்டா? மத்தியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து கூட்டாட்சி இருக்கலாம். ஆனா மாநிலத்தில் என்னதான் இருக்கணும், மாகாணத்துக்கு இரட்டை ஆட்சி முறை கிடையாது. அதுதான் நம்ம கரெக்ட் யாரு கொடுத்துருப்பாங்க, சிஎம் கேட்டகரியில் எல்லா மினிஸ்டரையும் வந்திருக்கும். கவர்னர் வந்து ஒரு பேரளவுல தலைவராக இருந்திருப்பாரு. ஆனா சிஎம் தான் உண்மையான தலைவர் நம்ம பார்த்திருப்போம். அதுதான் இந்த இடத்துல தகவல் சொல்றோம். இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். இரட்டை ஆட்சி முறையில இரட்டை கவர்மெண்ட், டபுள் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்கம் ஏற்கனவே பார்த்தோம். 1865 இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தார் அப்படின்னா பார்த்திருப்போம் இல்லையா? யாரு, ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தாரு. 1765 கொண்டு வந்து 1772 அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அதை ஒழிச்சிருப்பாங்க. ரைட்டா? நம்ம பார்த்தோம். அதெல்லாம் மாகாணத்துல சுயாட்சி கொண்டு வராங்க. மத்திய இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது. ரைட்டா? மத்தியில இரட்டை ஆட்சி வருது, மாகாணத்துல சுயாட்சி. மாகாணத்துல இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி மேல ஒழிச்சுட்டாங்க. அவ்வளவுதான் பாக்குறோம். அப்ப சைமன் கூட அறிக்கையோட வெளிவருது. வெள்ளை அறிக்கை வெளியிடுறதோட விளைவாக வந்தப்பட்ட சட்டம் தான் 1935 அரசாங்க சட்டம். ரைட்டா? சரி. 2வது மைல்கல்னு சொல்றாங்க. இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது எங்க, மாகாணத்துல ஒழிக்கப்பட்டு கூட்டாட்சி உருவாக்கப்படுதா சுயாட்சி அப்படிங்கிறது. மத்தியில இரட்டை ஆட்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாம யாருக்கு மொத்தம் எவ்வளவு கொடுத்தாங்க, முதல்ல 1919 நேரடி தேர்தல் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் கற்றவர்களுக்கு மட்டும் ஓட்டுன்னு சொன்னாங்களா, இங்க என்ன பண்றான், மொத்த மக்கள் தொகையில 10% பேருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் எப்படிதான், ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டதுதான் 1935 ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு தகவல் இருக்கு, அது நம்ம நோட் பண்ணிக்கலாம். 1923 ரூபாயின் சிக்கல் அல்லது ரூபாயின் பிரச்சனை. ரைட்டா? 1923 ரூபாயின் சிக்கல் அப்படிங்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தோட வெளிப்பாடாகவும் நமக்கு இந்த ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு தகவலும் நமக்கு இருக்கு. நம்ம எது ஆப்ஷன் கேட்கறோமோ படிச்சுக்கலாம்.
இப்ப எந்த கமிட்டின்னு கேட்டாங்க அப்படின்னா யங் குழு, அது முழுமையான பேர் அப்படின்னா ஹில்டன். ஸோ ஹில்டன் யங் குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரிசர்வ் பேங்க் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. கேட்டு அம்பேத்கர் எழுதின ரூபாய் சிக்கல் தான் அந்த ஆர்பிஐ உருவாக்கப்படக்கூடிய ஒரு தகவலும் இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி குரூப் 2ல கூட கேட்டிருந்தாங்க. தெளிவா படிக்கிற 1923ல தெளிவா படிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் முதல் பொது தேர்தல் ஏன்னா பார்த்தோம் 1935 சட்டப்படி தான் பார்த்தோம். என்ன கொண்டு வந்தாங்க மாகாணத்தில் சுயாட்சி. அப்ப இந்த சுயாட்சின்னு கொண்டு வந்தானே 37ல பொது தேர்தல் நடக்குது. அப்ப மொத்தம் 11 ஸ்டேட்டு, 11 ஸ்டேட்ல 6 ஸ்டேட்ல என்ன நடக்கு அப்படின்னா பைக் கேமரல் ஈரவை சட்டமன்றம் தான். அதாவது என்னென்ன சட்ட மேலவைன்னு ஒண்ணு இருக்கும், சட்ட பேரவை. இதுதான் நம்ம எம்எல்ஏ இருக்கக்கூடிய பதவி, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறோம். இவங்களுக்கு பேர் எம்எல்சின்னு சொல்லுவாங்க. ஏதாவது அறிவியல், இயர், அதாவது இசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில சாதிச்சாங்க அப்படின்னா இந்த எம்எல்சிங்கிற போஸ்டிங் கொடுப்பாங்க. ரைட்டா? சரி, அப்ப அதிகாரம் வழங்கப்படுது. இங்கதான் பிரிக்கிறாங்க அதிகாரத்தை, 3 பட்டியலா பிரிக்கிறாங்க. எதுல? 35 சட்டப்படி. மத்திய பட்டியல் 59, மத்திய பட்டியல் அப்படின்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொந்தம். ரைட்டா? மாநில பட்டியல் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொந்தம். இதுல இருக்கக்கூடிய தகவலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கல்வின்னு வச்சுக்குவோம். கல்வி அப்படிங்கிறது மத்திய பட்டியல இருக்கு. அப்ப இந்த கல்வி சம்பந்தமான எந்த ஒரு தீர்க்கமான முடிவு யார் தான் எடுக்க முடியும்? மத்திய அரசு தான் எடுக்க முடியும். அதான் மத்திய பட்டியல் சொல்றாங்க. மாநில பட்டியல் அப்படின்னா போலீஸ், நம்மளுடைய போலீஸ் அப்படிங்கிறது இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய போலீஸ். சோ இதை பத்தி ஒரு முடிவு யார் எடுக்கலாம் அப்படின்னா மாநில பட்டியல் தான் எடுக்கலாம். அப்ப இந்த போலீஸ்ல வந்து மத்திய அரசு வந்து அவங்களுடைய சட்டம் போடலாமானா எடுபடாது. அந்தந்த பட்டியல இருக்கிற அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். ரைட்டா? பொது பட்டியல் ஒண்ணு இருக்கு சார், ரெண்டுத்துக்கு காமன் இந்த தகவல் இருக்கு. 39 இருக்கு, 36 இருக்கு, ஆப்ஷன் எது இருக்கோ போட்டுக்குங்க. இப்போ மத்திய பட்டியல் 59, 54, 39 அல்லது 36. ரைட்டா? சரி, இந்த பொது பட்டியல் அப்படிங்கிறது 2 பேருமே என்ன பண்ணலாம்னா போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வணிகம்னு வச்சுக்கிறோம். வணிகம் அப்படிங்கிறது மத்திய அரசும் பண்ணது, மாநில அரசும் பண்ணது, ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது யார் போட்டுக்கிறா? மத்திய அரசும் போடுறாங்க, மாநில அரசும் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஒரு வரியை வச்சு சொல்றேன். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி பொதுப்பட்டியல் இருக்கும்போது 2 பேருமே அதுக்கான தேவையான சட்டங்களை ஏற்றிக்கலாம். அப்ப சார் இவன் போடுறதுக்கும் இவன் போடுறது ஒரு சட்டம் முரண்பாடு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. சோ இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் மாதிரி பிஜேபி இருக்கு இல்லையா? பிஜேபியும் டிஎம்கே இருக்கிற மாதிரி சோ 2 மாதிரி தகவல்கள் அவங்கள கொள்கை முரண்பாடா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு 2 பேரும் ஒரு விளைவு வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப யார் சார் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒத்த கருத்து இல்லைன்னா, எதுல? பொதுப்பட்டியல்ல ஒத்த கருத்து இல்லைன்னா அப்ப யாரோட கை தான் ஓங்கி நிற்கும்? சென்ட்ரல் கவர்மெண்டோட கை தான் ஓங்கி நிற்கும். சரியா? சரி, இது ஒரு முக்கியமான தகவல், எல்லாம் தெளிவா வச்சுக்கணும். பொதுப்பட்டியல் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில இருந்து பெறப்பட்டது. கேட்டா? சரி, ஆஸ்திரேலியா இருந்து எடுக்கப்பட்டது. இது எங்கெங்கெல்லாம் எடுத்திருப்பான்னு கேட்பாங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரைட்டா? சரி, அப்ப இந்த சட்டத்தோட விளைவு இதுதான். இப்ப என்ன சொல்றாங்க? சைமன் குழு அறிக்கையோட வெள்ளை அறிக்கையோட விளைவா வந்துச்சு. அரசியல் பிரச்சனை மைக்கேல் சொல்றோம். இரட்டையாட்சி முறை, மாகாணத்துல இரட்டையாட்சி முறை வைக்கப்பட்டு சுயாட்சி கொண்டு வராங்க. மத்தியில இரட்டையாட்சி பண்ணிட்டாங்க. 10% பேருக்கு தான் ஓட்டு கொடுக்குறாங்க. சிறு வங்கி அப்படின்னு உருவாக்கப்பட்டது 35 ஏப்ரல் 1ல. எந்த குழுவோட பரிந்துரை? ஹில்டன் எங்கன்னு சொல்லலாம். இன்னொரு தகவல் என்ன சொல்றோம்? 1923ல அம்பேத்கர் எழுதின ரூபாய் சிக்கல்ங்கிற புத்தகத்தின் விளைவுதான் ஆர்பி அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ரைட்டா? சோ முதல் தேர்தல் நடக்குது, பொது தேர்தல் நடக்குது. 11 தொகுதியில 6 சட்டமன்றங்களுக்கு நடக்குது 1937ல. அது நடந்துதான் அந்த சட்டத்தின் விளைவுதான். அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது, பிரிச்சு கொடுக்குறாங்க அதிகாரத்தை. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியலுங்கிற. மத்திய பட்டியலுங்கிறது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்தது. மாநில பட்டியல் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ந்தது. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது அரசுக்கும் 2 கவர்மெண்ட்டுக்கு சொந்தது. 2 கருத்துக்கள் முரண்பாடா இருக்கும் பட்சத்துல யார் சொல்றதை ஓங்கி நிற்கும்? மத்திய அரசு சொல்றதை ஓங்கி நிற்கும்னு சொல்லியிருக்கோம். இது எங்க இருந்து பெறப்பட்டது? பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியால இருந்து பெறப்பட்டது. ரைட்டா? சரி, இதை வந்து ஒரு ஆள் விமர்சனம் செய்யறார். என்ன சட்டம் இது? ஒரு 1935 சட்டம்ங்கிறது ஒரு அடிமைகளின் சட்டம் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? 1935 அடிமை சட்டம் அல்லது அடிமை பட்டயம் என்று விமர்சனம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு. ஏன்னா இது ஒரு அடிமை சட்டமா இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிமை சட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் 1935 அரசு சட்டத்தை அடிமை சட்டம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார்.
சரி, இதோட விளைவுகள்லாம் என்னன்னு பார்ப்போமா? இப்போ மாகாணத்தில் சுயாட்சி வெற்றிகரமாக மாகாணத்தில் பார்த்தோமா? ஸோ மாகாணத்தோட சுயாட்சி வெற்றிகரமாக செயல்படலை. குறைபாடு இருந்தபோது காங்கிரஸ் தேர்தலில் போட்டுச்சு. நிறைய குறைபாடு இருந்தது, இருந்தாலும் காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 37 தேர்தலில் போட்டி போட்டு எல்லா இடத்தையும் ஜெயிச்சிருப்பாங்க. சென்னை மாகாணத்தில் ராஜாஜி ஆட்சிக்கு வந்திருப்பாரு 37 காலகட்டத்தில். ரைட்டா? சரி, அடுத்த 37 தேர்தல் பிப்ரவரி மாதம் தேர்தல் நடக்குது. லின்லித்கோ தான். லின்லித்கோ வந்து அப்போதைய வைஸ்ராய இந்தியாவோட வைஸ்ராயா இருக்காரு. உதவி யார் பண்றா? அந்த லின்லித்கோ உதவியோட 7 மாகாணத்தை காங்கிரஸ் ஆட்சி கொடுக்குது. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா ராஜாஜி தலைமையில அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, மாகாணத்துல சுயாட்சின்னு சொல்லிட்டோம், இருந்தாலும் அது வெற்றிகரமா செயல்படலை கருத்து சொல்றாங்க. அந்த டபுள் கவர்மெண்ட்ங்கிறது 20ல கொண்டு வந்தாலும் கூட அதுல காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய பிரிட்டிஷ் கொண்டு வந்த குறைபாடுகள் நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது கிரிட்டிசைஸ் பண்றாரு, ஆனா காங்கிரஸ் போட்டி போடுது. அந்த முரண்பாடுகள் இருந்தாலும் கூட தேர்தலில் போட்டி போட்டுன்னு சொல்றாங்க. லின்லித்கோவோட பிரபோட ஹெல்ப்ல தான் இவங்க ஜெயிச்சாங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதெல்லாம் எத்தனை ஜெயிச்சான்? 7 மாகாணத்தை காங்கிரஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். அப்ப இந்த கிளாஸஸோடைய கடைசி சட்டத்துக்கு வந்துட்டோம். இந்திய சுதந்திர சட்டம் அப்படிங்கிறது 1947 அப்படின்னா 1947 விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? ரைட். அட்லி பிரபு தான் அப்ப இங்கிலாந்துல ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினோடனே என்ன நடக்குது, தொழிலாளர் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சு. அப்ப தொடர்ந்தவொடனே அட்லி பிரபு அதோடைய பிரதமர் ஆயிடுறாரு. ரைட்டா? 1947 பிப்ரவரி 20 டிக்ளேர் பண்றாரு. என்ன பண்றாரு? பிப்ரவரி 20 இந்தியாவிற்கு ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. உங்களுக்கு ஜூன் 30 1948 ஆட்சி மாற்றம் செய்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? ஜூன் 30 1948 இது கேட்பாங்க. ஸோ அட்லி பிரபு அறிக்கை என்ன, ஆட்சி மாற்றம் எப்போ நடந்தது, ஆட்சி மாற்றத்தை ஹெல்ப் பண்ணுவாங்க யாருன்னு கேட்பாங்க. நல்லா முக்கியமா படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? பிப்ரவரி 20 தான் 1947 அறிக்கை வருதாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அதுக்கப்புறம் முதல்ல பிரதமராக இருந்தாரு, அதிபராக இருந்திருப்பாரு பிரதமர் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் வந்து யார் அப்படின்னா அட்லி பிரபு. அதனால தான் மாத்திட்டாங்க. ரைட்டா? சரி, 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிறத மவுண்ட் பேட்டனை நியமிக்கிறாங்க. எதுக்காக மவுண்ட் பேட்டன் நியமிக்கிறாங்க? இந்த எல்லை பிரச்சனைய சுமூகமா முடிச்சு கொடுக்கறதுக்காக தான். முடிச்சு கொடுத்த யார அப்பாயிண்ட் பண்றாங்க? மவுண்ட் பேட்டன் திட்டம். ரைட்டா? ஜூன் 3 அது என்னன்னு சொல்லுவாங்க? மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3 திட்டம் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் இவர் தான். ரைட்டா? சுதந்திரம் கொடுத்துட்டாங்க 1947 ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி 14ஆம் தேதி கொடுத்து பின்னாடி பார்ப்போம். ஜூன் 3ஆம் தேதி அப்படிங்கிறது இதை சுமூகமான முறைக்குல முடிக்கிறதுக்காக மவுண்ட் பேட்டன் திட்டம் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தோட ஒரு ஸ்பெஷலா என்ன சொல்றோம் அப்படின்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் நம்ம பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க. ரைட்டா? சரி, இப்ப முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜி. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் இருக்காங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்டும் நமக்கான விடுதலை சட்டத்தை எப்ப ஏற்றினாங்க? ஜூலை 17. ரைட்டா? சோ என்னன்னா ஜூலை 18ஆம் தேதி 1947 நமக்கான விடுதலை சட்டத்துக்கான பார்லிமெண்ட்ல அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுது. அதை நம்ம இங்கிலாந்துல கொண்டு வராங்க. ரைட்டா? ஸோ அதன் அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 14 இங்கிலாந்துக்கு பாகிஸ்தானுக்கு சுதந்திரமும் நம்ம அடுத்த நாள் நம்ம கொடுக்கும்போது நைட்டு 12 மணிக்கு மேலே போயிடுச்சனால ஆகஸ்ட் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பிரிச்சிருப்பாங்க. 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 எல்லைகளை வரையறுக்கிறதுக்கு இது இந்தியா அப்படின்னா இது பாகிஸ்தானு. இந்த எல்லைகளை வரையறுக்கிறது என்ன பேர் அப்படின்னா ரெட் கிளிப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெட் கிளிப் அப்படிங்கிற ஒரு கோடு போடப்படுது. ஸோ அதை செய்யறாங்க. இந்தியர்கள் செயலாளர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரமும் செய்யப்படுது. இந்தியாவில் பதவி நீக்கம் செய்யலாம். ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டாங்க இல்லாத அவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களை பதவி நீக்கம் செய்தல் அப்படிங்கிற ஒரு பகன் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான இறையாண்மை வந்தது அப்படிங்கிற ஒரு கருத்துன்னு சொல்றாங்க. இந்த இதுல மட்டும் தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிலாம் எழுதிட்டாங்க. முழுமையான ஒரு இறையாண்மை வாய்ந்தது அப்படின்னும் எந்த சட்டத்தின் மூலம் கூட்டிட்டாங்கன்னா 1947 இந்திய விடுதலை சட்டம் தான். ரைட்டா? சரி, இந்த தகவலை நம்ம இதுதான் பார்த்தோம். இதுல போதுமா இருந்தாலும் இவ்வளவுதான். இதுல எது நம்ம போய் இதெல்லாம் பண்ணல. ரைட்டா? சரி, அப்ப இந்த மாதிரி பொதுமையான முறையில ஆட்சி மாற்றம் கொடுத்துட்டாங்க. 47 சட்ட மாற்றம் அறிவியல். ரைட்டா? 47 ஆட்சி மாற்றம் நடந்து போச்சு. அட்லி பிரபு வந்துட்டாரு. பிப்ரவரி 20 டிக்ளேர் பண்றாங்க. ஜூன் 30 47 ஆட்சி மாற்றம் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற நியமிக்கிறாங்க. ஏன் நியமிக்கிறாங்க? சுமூகமான முறையில இதை முடிச்சு கொடுக்கறதுக்காக அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதன் அடிப்படையில அவருமே சுமூகமான முறையில முடிக்கிறாரு. அப்ப விடுதலை நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தவொடனே அதோட முதல் கவர்னர் ஜெனரலா இருக்கிறது அவர் தான்.
சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் தான். இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜின்னு பாக்குறோம். இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ராஜாஜி. ரைட்டா? சரி. இங்கிலாந்து பார்லிமெண்ட் நமக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றாங்க. ஜூலை 18 1947 ஏற்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பாகிஸ்தான் ஆகஸ்ட் 17 பிரிஞ்சுது. நம்ம வந்து ஆகஸ்ட் அவங்க 14 பிரிஞ்சாங்க, நம்ம ஆகஸ்ட் 15 பிரிஞ்சோம். ரைட்டா? ரெண்டுத்துக்கு கூட ஒரு எல்லைகளும் என்ன அப்படின்னா ரெட் கிளிப் கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்திய செயலாளர்களை பதவி நீக்கம் செய்யலாம், தேவைப்பட்டா என்ன பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்றாங்க. இந்திய அரசியல் முழுமையான இறையாண்மை வாய்ந்ததுன்னு சொல்லக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னா 47 சட்டம் தான். 1947 இந்திய விடுதலை சட்டம் தான். ரைட்டா? அப்போ இந்த வகுப்புல நாம முழுமையா இந்த 3 சட்டங்களை பத்தி விவாதிச்சிருக்கோம். ரைட்டா? மேலும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.